KFC Chizza. यार भाई के साथ शेयर नहीं करेगा? कैसी बात कर दी यार तूने। शेयर किया, खा ले। KFC Chizza. चिकन का बेस, उस पे चीज का क्रेज, सबको दिखाने का, खुद खाने का। Friends. Want a Dorito? Hey everyone! The new containing out Doritos! Doritos? எல்லோருக்கும் சந்தோஷம் வேண்டும். ஆனால் எந்த விதத்தில் புகைப்பிடிப்பது கேடு தரும். புகைப்பிடித்தல் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். அதோடு உங்களை விரும்புபவர்களுக்கும் புகைப்பிடிப்பது கேடு தரும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். சார் அவங்க உயிரோட தான் சார் இருக்காங்க. சாமி விட்டுருங்க, இங்க ஒரு குழந்தை இருக்கு, இங்க ஒரு குழந்தை இருக்கு. என்னடி செல்லம், நான் தேடிட்டு இருக்கிற ஆளு என் கையில கிடைக்கிற வரையும் அவன் சம்பந்தப்பட்ட ஆளுகளை கொன்னுட்டே இருப்பான்டா. அவன் மட்டும் என் கையில கிடைக்கிற வரையும் அவன் சொந்த பந்தத்தில எரிச்சு கொன்னுடுவேன். உன்னைய கொன்னாதாண்டி அவன் வெளியே வருவான். நீ கொன்னாதான் அவனுக்கு பலி எடுக்கும். குட் பை செல்லம். முடிஞ்ச அப்போ இந்த கேம்பிளிங்கில் நான் தான் ஜெயித்தேன். நீ என்ன சொன்ன? இந்த விளையாட்டில் நான் ஜெயிச்சாலும் ஜெயிக்காட்டியும் எப்படியாச்சும் இந்த ஹிட்டன் வலிங்கிற
சாம்ராஜ்யம் உன் கைக்கு வந்துட்டு சொன்னியோ. சரி, நான் ஜெயிச்சிட்டேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு. ராஜ் மங்காத்துல சீட்டிங்ல இல்லடா, பைல்ஸ் வந்த நாயே. படுறா. நாட் மை ப்ராப்ளம். சீட்டிங் இல்லாம நான் தான் இந்த கேம்பிளிங்ல ஜெயிச்சேன். ஸோ திஸ் ஹிடன் வேலி பிலாங்ஸ் டு ராய்ஸ். எங்க அப்பனே அந்த ஏர்பன் வேலிக்கோசரம் கொல்ல பார்த்த வந்தானடா நீ. ஒன்னம் பண்ண வேலைக்கு நான் என்ன பண்ணலாம் சொல்லு. அண்ட் வேர் த ட்ரக் 21. நீ என்னதான் பண்ணாலும் எங்க அண்ணன் எங்க இருக்கான்னு சொல்ல மாட்டேன்டா. திமிரு. உங்க அண்ணன் லூசிஃபர், அதுக்கப்புறம் ட்ரக் 21, இது ரெண்டும் எங்க இருக்குன்னு சொல்லி, இல்லாட்டி நீங்க நடக்கிறதே வேற. என்ன மயிரி வேணா ஆகட்டும், நான் சொல்ல மாட்டேன். என்ன துரோகிச்சு உங்க அண்ணன் லூசிஃபர், அதுக்கப்புறம் காணாம போன சரக்கு, இது எங்கேன்னு இப்ப நீ சொல்ல வேணும். கருணையே இல்லாம உன் பொண்டாட்டி குழந்தைங்களோட தலை என் கையில் இருக்கும். சார், அவன் மும்பையில் இருக்கான். அவன் 9 வருஷம் முன்னாடி இருந்த மாதிரி இப்போ கிடையாது சார். நீங்கள் பண்ண வேலைக்கு அப்புறம் அவன் ஆள் மாறிட்டான் சார். அவன் பழைய சார்லி கிடையாது, ரொம்ப ஆளே மாறிட்டான். அவன் எவ்வளோ பெரிய மயிராண்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, அவன் என் சாத்தாங்கோட்டை அழிச்சதுக்கு அவனை பழி வாங்கியே தான் தீருவேன். இது என் ஆர்டர். அவன் நைட்டுக்குள்ளே கடத்தி என் காலுக்கு கடையில் இருக்கணும். அவன் பண்ண வேலைக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ள அவன் உடம்பு என் கையில் இருக்கணும். பார்க்கலாம் சார். சார், நியூஸை பாருங்க. பிரபல ரவுடி தாஸின் குடும்பம் மிக கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருந்தது. தாஸோட குழந்தைய கொன்னுட்டாங்க. அது கூட ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்குது, பார்த்துக்கோங்க. சின்ன குழந்தைடா. என்ன கொடுமை சார் இது, என்ன கொடுமை. சின்ன குழந்தை சார் அது. இதெல்லாம் பண்றது அவன் நீங்க வெளியே வரக்கோசம் தான் பண்றான். நீங்க வந்து யாருன்னு காட்டுங்க சார் அவனுக்கு. அவன் உண்மையான மூச்சு அவன் பார்க்கல. என்ன ராய்ஸ்,
இது பத்தாதா இல்ல ஒண்ணு இன்னும் வேணுமா உனக்கு? தனி 2015ல சார்லி தானே பார்த்துருக்கேன். 2024 ராய்ஸ பார்க்கலையே. கோப்ரா இது ஜஸ்ட் பூகம்பம், இதுக்கப்புறம் தான் மகா பூகம்பம். சார்லியோட ஆட்டத்தை தானே பார்த்துருக்கேன், ஆனா நீ ராய்ஸோட ஆட்டத்தை பார்த்தது இல்லையே. இனிமேல் பார்ப்பேன். इस ऐड का असली स्टार मेक माई ट्रिप है. टॉप रेटेड होटल्स एंड होम स्टे अप टू 30% ऑफ. करेक्ट. होटल रूम नो मुकाबला, सी व्यू नो मुकाबला, काकुसी और जकुसी नो मुकाबला, 5 स्टार सर्विस, टिप थैंक यू नो मुकाबला. Anybody can dance ma. Focus on real star make my trip. 30% off on top rated hotels and homestays. BK's Royal Crispy Wraps. Break the routine, a hunger hack. Welcome new fiery buffalo. For both flavors, you know where to go. BK, have it your way. खुद को जगा Coca-Cola. Life is about crossing boundaries. So when you head to New Zealand, jump off a bridge. And when you go to Norway, chill like you haven't ever chilled. Yeah, baby. And how do you cross a boundary in Scotland? Skirt around. When you travel to Switzerland, blow your own horn. Don't just travel, cross boundaries. American Tourister, born to ஏன் வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல கணவர், 2 அன்பான குழந்தைங்க. ஆனா புகையில எல்லாத்தையுமே மாத்திடுச்சு. இப்ப இந்த பரவக்கூடிய கேன்சரை என் முகத்துல இருந்து வெட்டி எடுத்தாகணும். இப்ப எதுவுமே முன்ன மாதிரி இருக்காது. புகையில என் வாழ்க்கையை நாசமாக்கிடுச்சு. கெய்னி, குட்கா, புகையிலை, ஜர்தா, பான் மசாலா உங்கள் வாழ்க்கையை சீரழித்துவிடும். டேய் விட்றா, அவன் அப்படிதான்டா பண்ணுவான். அவன் ஒரு கொலைக்காரன். நான் ஒன்று சொல்லுவேன், அதை கேட்டு நீ பயப்படக்கூடாது. எப்போ உங்கள் அண்ணன் எஸ்பி குடும்பத்து மேலே கை வச்சு பிரச்சனை பண்ணானோ அப்பயே முடிஞ்சாவ. ஏன்னா எஸ்பியோட பையன் மார்ட்டின் ராய் இன்னும் உயிரோட தான் இருக்கான். நானே சொல்லிக்கிறேன், சரி எங்கள் அண்ணன் எஸ்பி ஃபேமிலியை கொலை பண்ண ரொம்ப கொடூரமாக நானே ஒத்துக்கிறேன். ஆனால் எஸ்பி ஃபேமிலி என் தங்கச்சியை, எங்கள் அண்ணனை பண்ண விஷயத்தெல்லாம் இன்னும் மறக்க முடியல. இன்னும் அது என் கண்ணில், என் மைண்டில் இருக்குது. அதுக்கு நான் என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. ஒன்றை எஸ்பி ஃபேமிலியை கொன்னனால அவனை குத்தருக்கு எத்தனை பேர் தெரியுமா காத்திருந்தாங்க? மார்ட்டின் உன்னையும் உங்கள் அண்ணனை தான் மெயினாக கொல்ல ஆனால் ஒன்னனை நிறைய பேர் கொல்ல காத்திருந்தாங்க. எஸ்பி ஃபேமிலி என்னோட அக்காவை கொண்டாங்க, ரொம்ப கொடூரமாக எங்கள் அக்காவை கழுத்தறுத்து கொண்டாங்க. கரெக்டா? அதுக்கு என்ன பண்ண நீயே சொல்லு. டே உன்னையும் தாண்ட குத்த நிறைய பேர் காத்திருக்காங்க. மார்ட்டின் ராய் சொல்லிட்டு ஒரு சீரியல் கில்லர் இருந்தான், ஞாபகம் இருக்கா? அந்த பேரை சொல்லாதடா அடி, தயவு செய்து. அது ஒரு சாத்தானோட பேர்றான். உங்க எல்லாருக்கும் மார்ட்டின் ராய்னா அவ்வளோ பயம். ஆனா எனக்கு அவன் மேல சுத்தமா பயமே இல்லடா. சின்ன வயசுல எங்க அம்மாவை கொன்னவன் தானடா அவன்.
ஒன்ன எஸ்பி குடும்பத்தை கொன்னனால தான் மார்ட்டின் உன்னையும் ஒன்னனையும் கொல்ல காத்திருக்கான். டே மார்ட்டின் ஜெயிலிருந்து வெளியே வந்துட்டான்டா. எப்ப வேணா உன்னையும் ஒன்னனையும் கொலை பண்ணலாம். டே ஒன்னெல்லாம் சேஃபா தான்டா இருக்கான். மார்ட்டின் எப்பயே ஜெயிலிருந்து வெளியே வந்துட்டான். நீ பாதுகாப்பா இருக்க பாத்துக்கோ. அவன் ஜெயிலிருந்து வெளியே வந்துட்டான்ல, அவன் என்ன வேணா பண்ணலாம். ஏன்னா அவன் சின்ன வயசுல என்னென்ன பண்ணியிருக்கான்னு உனக்கே தெரியும்ல. அவன் எப்ப வேணா உன் இடத்துக்கு வரலாம், ஜாக்கிரதை இருந்துக்கோ. இல்ல வரட்டும், let him come. அவ என்ன பண்றான்னு நானும் பாக்குறேன். ரெடியோட மார்ச்சரி ரிப்போர்ட்ஸ் அமைச்சு விட்டுறியாடா? எல்லாமே மறந்துட்டியாடா? What are you blabbering? மாறன் எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா? என்னதான் இருந்தாலும் நீ இன்னும் கொஞ்ச நாள்ல சாகாத போற. இனிமேல் தான் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. யாரு? Who is this? 2005ல நடந்தது மறந்துட்டியாடா? உன்னையும் உங்க அண்ணனையும் கொல்றதாண்டா என் சின்ன வயசு கனவு. Who the fuck is this? மாறனுக்கு என்ன ஆச்சுன்னு பாடுறா, செத்துக்கிட்டு போயிட போறான். மாறா 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 எங்கடா? எல்லாத்தையும் நீ இழக்க போறடா. இன்னும் இந்த பெங்களூர்ல நிறைய கொலைகள்லாம் நடக்க போகுதுடா. டேய் கொன்ன என்னடான்னா மார்ட்டின் குடும்பத்தை கொல்றான், நீ என்ன அவனுக்கு சப்போர்ட்டா? இனிமேல் தாண்டா இந்த பெங்களூர்ல பல கொலைகள் விழுக போகுது. ஏன்னா மார்ட்டின் ஜெயிலிருந்து வந்துட்டாடா. உங்க அம்மாவை கொன்னதில்ல, அந்த கூட்டத்தில் நானும் ஒருத்தனாதான்டா இருந்தேன். இந்த 2 பேத்துல ஒருத்தன் கையில நீ யார் கையிலேயே சாப்பிட. அப்போ எங்கள் அம்மாவை கொல்றதுல நீயும் ஒரு மெம்பராக இருந்த. உங்கள் பிளான் என்னென்னா, நீயாக இருந்தால் என் கூடயே வேலை செஞ்சு என்னை கொல்றத உன் பிளானு. அவனாக இருந்தால் நேராக எங்கள் அண்ணனை போய் கொண்டுருவான். கரெக்டாக? நான் நீங்களாம் எனக்கு என்ன வேணால் பண்ணுவீங்க, அதெல்லாம் பார்த்து நான் பேசாமல் இருக்கணும். அப்போ ஹிடன் வேலியில் காணாமல் போன சரக்கெல்லாம் நீ தான் ஆட்டையை போட்டிருக்க. சார் நீங்கள் பாதுகாப்போடு இருந்துக்கோங்க. ஏன்னா கோபுரம் அவங்க மேலே ரொம்ப பயங்கர கோபமாக இருக்கான். அவன் இப்போ அசர்பைஜாவில் இருக்கான். எப்போ வேணா பெங்களூருக்கு அவனை அனுப்பலாம். நீங்கள் இப்போ கிளம்பி அசர்பைஜாவுக்கு போய் அவனை கொல்றதா நல்லது. இல்லைன்னா அவன் பெங்களூரையே தரமட்டமாக்கிடுவான். நீங்கள் இப்போ அசர்பைஜா போனால் போலீஸ் உங்களை பிடிச்சிருவாங்க. ஏன்னா நீங்கள் அங்கே அரசியல்வாதி ராஜனை கொண்டிருக்கீங்க. சார்லிவையும் ராய்ஸையும் கம்பேர் பண்ணாத மிஸ்டர் டாஜ். 2024ஓட ராய்ஸோட ஆட்டத்தை பார்க்கலையே, இன்னைக்கு பார்ப்போம். அரசியல்வாதி ராஜனை கொன்ன ராய்ஸ் இங்கே தான் எங்கேயோ சுற்றிட்டு இருக்கான். அவன் ரீசெண்டாக தான் அசர்பைஜாவுக்கு பிரைவேட் ஜெட்டில் வந்தான். அவன் இங்கே ரெட் கலர் பாஸ்ட் காரில் வந்துட்டு இருக்கான்.
டே சிவா, டே சிவா, சிவா! சிவா, டேய் அங்க யாரா இருக்கா? இங்கே பார் தம்பி. இது ஒரு 9 வருஷ பகடா. நீ எப்ப நீ எங்க அப்பனை கொன்னையும், நீ எப்ப நீ என் தம்பிய கொன்னையும், என் சாத்தான் கோட்டையை அழிச்சியும் அப்ப ஆரம்பிச்ச பகடா இது. வாடா 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 வாடா. இந்த சின்ன ஒரு வயசு குழந்தைய கொன்ன சாத்தான் தானடா நீ. என் தங்கச்சியை வர கொன்ன. இன்னும் எவ்வளவு பேர் உன் கையிலிருந்து சாக போறாங்கன்னு தெரியல. ஆனா நீ ஒரு பவர்ஃபுல்லான ஆள்கிட்ட இருந்து சாவ போறா. அது என் சாபண்டா. உன் சாவு கொடூரமான முறையில தான்டா இருக்கும். சத்தியம்டா, சத்தியம். இதான்டா பல வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. சார்லிங்கிற அப்பாவே எவ்வளவு கொடூரமா கொலை செஞ்சிருப்பீங்க. He is a protagonist, but I am the antagonist. Charlie is dead. Now comes Royce. நம்ம நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி எஸ்பியோட பையன் மார்ட்டின் ராய் இன்னும் சாகல. இனிமேல்தான் பெங்களூர்ல பல கொலைகள் நடக்க போகிறது. அவனோட சின்ன வயசு கனவே தாசையும் ராய்ஸையும் கொல்றதுதான். the most wanted serial killer. டேய் மார்ட்டின், மன்னிச்சிடுறா. அவங்க அண்ணனும் கூட நம்ம ஈஸியாக கொண்டுடலாம். ராய்ஸை கொல்றது ரொம்ப கஷ்டம்டா. மன்னிச்சிடுறா மார்ட்டின். சார், தாஸோட குடும்பத்தை கொலை பண்ணியாச்சு. அடுத்து தாஸ் எப்போ கொல்ல போறோம்? தாசையும் கொல்லணும், அவன் தம்பி ராய்ஸையும் கொல்லணும். தாஸ் வந்து அவன் தம்பி இருக்கான்னு சொல்லி தானே ஓரா துள்ளிட்டு இருக்கான். அவன் தம்பி ராய்ஸையும் முடிச்சிடலாம். நான் வந்து தாஸை கொலை பண்ணிடுறேன். நீங்க பெங்களூர் போய் ராய்ஸை கொலை பண்ணிருங்க. இன்னைக்கு நைட்டுக்குள்ள அவங்க 2 பேர்த்தோட தலை என் காலுக்கடியில் இருக்கணும்டா. இது வந்து மார்ட்டினோட ஆர்டர்ரா. சார், 2008 உங்க நண்பர் பாபின்னு சொல்லிட்டு ஒரு செத்தால, அவனே சாகல சார். he faked his death. அவன் சாகல சார். சார், நான் வந்து தாஸ கொண்டுறேன் சார். ஆனா அந்த ராய்ஸை கொல்றது கொஞ்சம் கஷ்டம் சார்.
2005 நடந்ததை மறந்துட்டியா? உன் மனசுக்குள்ள இப்ப பல கேள்விகள் ஓடிட்டு இருக்கு. நான் யார் என்று தெரிகிறதா? 2005 நீ யாரா இருந்த நீயே மறந்துட்டியா? நீ கருணையே இல்லாம எவ்வளவு பேர்த்த எவ்வளவு குடும்பத்தை நீ கொண்டிருப்ப. சார், நம்ம சென்னை ஹார்பர்ல இருந்து வந்துட்டு இருக்க சரக்கு காணும் சார். ரெண்டாயிரத்தி 2005 எத்தனை குடும்பத்தை எத்தனை பேர்த்த நீ பிசினஸ் கோசர கொண்டிருப்ப சார்லி தாஸ். டே சார்லி, நம்மளுக்கு ஒரு புது தகவல் கிடைச்சிருக்கு. நம்ம கப்பல்ல வந்துட்டு இருந்த அந்த கண்டெய்னரை சார், நம்மளோட நிறைய சரக்கு கண்டெய்னர்ஸ் காணாம போயிருக்குங்க சார். சார், நீங்க களத்துல இறங்கினா மட்டும்தாங்க சார் அது வேலைக்கு. சந்திப்போம் பாபி.